கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட அழைப்பு கொடுத்த என் தேவனுக்கு கொடான கொடி நன்றி. திருச்சபையாகிய ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய எழும்பி பிரகாசி ஜெபக்கூடுகையிலே நாங்கள் ஜெபிக்கிற ஒரு கூட்டமா இருக்கிறபடினாலே சாதாரணமா வந்த எங்களையும் கூட கர்த்தர் விசுவாசியா இந்த கூடுகையிலே நாங்கள் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் கிருபை நிமித்தமாக இந்த நாளிலும் கூட அவர் ஊழியத்தை செய்யும்படியா கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இயேசுவுக்கு அவ்வளவு ஒரு நன்மை செய்கிற ஒரு தெய்வமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை இந்த நாளில் தொடக்கம் முதல் முடியும் வரை அவர் நம்மோடு கூட இடைபடியான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஒரு பாடலை நாம் கேட்டுவிட்டு அதுக்கு பிற்பாடு நாம் தேவ செய்திக்குள்ள கடந்து போகலாம். நீர் என்னை காணும் தேவாதி தேவன் அல்லோ, யார் என்னை மறந்தாலும் மறவாத நாதன் அல்லோ. நீர் என்னை காணும் தேவாதி தேவன் அல்லோ, யார் என்னை மறந்தாலும் மறவாத நாதன் அல்லோ. உம்மை தேடி வருவேன், புது ராகம் நான் பாடுவேன். புதியோடு தினம் நாளும் உம்மை தேடி வருவேன், புது ராகம் நான் பாடுவேன். புது ராகம் நான் பாடுவேன். நீர் என்னை காணும் தேவாதி தேவன் அல்லோ,
நம்மை படைத்த, நம்மளை நாள் வரைக்கும் ஜீவனோடு பாதுகாத்த என் ஆண்டவரை நோக்கி நாம் ஒரு விஷயம் கூட நாம் பார்க்கலாம். என்னோடு பேசுமையா, நீர் என்னோடு பேசுமையா. நீர் பேசாமல் இருந்தால் யாரிடம் செல்வேன்? என்னை பாராமல் இருந்தால் எங்கே நான் செல்வேன்? முகத்தை மறையாதையும் என்னை புறம்பே தள்ளாதையும், முகத்தை மறையாதையும் என்னை புறம்பே தள்ளாதையும், என்னோடு பேசுமையா, நீ என்னோடு பேசுமையா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில இயேசப்பா நாங்கள் நோக்கி ஆண்டவரே நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த நாளிலே நீர் என்ன மன்னா வைத்திருக்கிறீரோ என்று நாங்கள் அங்கலாய்த்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசாய் கூட ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் உலாவி வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறையா. அவருடைய கண்ணீர்கள், பாரங்கள், ஆண்டவரே வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவனீர் ஒருவர் மாத்திரமே சுவாமி. நாங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நீர் தான் சுவாமி. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களுக்கு இம்மட்டுமாய் ஆண்டவரே அப்பா நீ ஜீவனை கொடுத்து இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே நீ தொழுது கொள்ளும்படியான சாக்கியத்தை கொடுத்திருக்கீங்களப்பா, உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே எத்தனையோ வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு இந்த பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஒரு விஷயமாய் கூட ஆண்டவரே எங்களை கண்ணீரை துடைக்கக்கூடிய வார்த்தையா இருக்க என் தேவனை கர்த்தர் தாமே நீ உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தொடக்கம் முதல் முடி வரை மாறாத பிரசன்னம் ஆண்டவரே அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தொடர்ந்து நீர் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடியாளை மறைத்து கர்த்தருடைய ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியா நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் பேசும் அப்பா நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். வாசிக்கலாம். யோவான் எழுதின புத்தகம் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். முதலாவது பார்க்கும்போது கேட்பதை செய்கிறவர். ஒரு மனிதன் தேவனோடு அவரோடு ஒன்றிணைந்து இருப்போமானால் நிச்சயமாகவே நாம் கேட்கிறதை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கும் போது, அவருடைய நாமத்தினால் நாம் கேட்கும் போது அதை பெற்றுக் கொள்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, வேதத்திலே 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். எப்படி கொடுப்பார்? மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் கொடுக்கிற விதை எப்படி? கூட கொடுப்பார். அது மாத்திரமல்ல, யோவான் 15:11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். முதலாவது பார்க்கும் பொழுது எப்படி கொடுப்பார்? நமக்கு கூட கொடுக்கிற தேவனா இருக்கிறார். முதலாவது அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுப்பார்.
அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் நிறைவாகும்படியாய் கொடுப்பார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். எப்படி கொடுப்பாரா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து எப்படி கொடுப்பாரா? உங்கள் மடியிலே கொடுப்பார். அது அடுத்தபடி பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 3:11 படிக்கலாமா? தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தையும் கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்போதும் இல்லை. இதுவுமின்றி இல்லாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாக, உன் நாட்களையும் திருப்பப்படுவேன் என்றார். எப்படி கொடுப்பாரு பாத்தீங்களா? கேட்டதையும் கொடுப்பாராம், கேளாத்தையும் தருவாங்க. அப்போ நம்ம எது கேட்கிறோமோ அப்படி இல்லை, என்ன பண்ணுவாரு ஏசப்பாக்கு? எது கொடுக்கணும் எதுக்கு கொடுக்க கூடாதுன்னு தெரியும். ஆனா என்ன பண்ணுவாராம்? நம்மளுக்கு எது வேணும்ன்றது அவருக்கு தெரியும். அதனால என்ன சொல்றாரு? நீ கேட்டதையே நான் தருவேன், நீ கேட்காதையும் தருவேன். யாருக்கு சொல்றாரு? சாலோமோனுக்கு சொல்றாரு. அடுத்தபடியா பார்க்கும்போது முதலாவது அவருடைய தலைப்பு என்னன்னா நிலைத்திருங்கள். அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருந்தால் நம்ம கொடுப்பாரு. அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய நாமத்தினால் நாம் கேட்கும் பொழுது எப்படி இருக்கணும்? முதல்ல வார்த்தையில் நிலைத்திருக்கணும். அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது நம்ம என்னெல்லாம் கேட்கிறோம்? இப்ப நம்ம அப்பா கிட்ட நம்ம எப்படி கேட்போம்? ஒரு உரிமையோடு கேட்போம்ல, அந்த மாதிரி அந்த வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கும் பொழுது, அவர் நாமத்தினால் கேட்கும் பொழுது எப்படி கொடுப்பாரு? நம்மளுக்கு அமுக்கி குலுக்கி மடியில சரிந்து விழும்படி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். மிக சாதாரணமா நினைக்கிறோம். இப்ப நாங்க இந்த செய்தியெல்லாம் முடிச்சுட்டு என்னோட சாட்சிக்கு நான் போகும்போது உங்களுக்கு தெரியும் ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின புத்தகம் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பாருங்க, அவருடைய நாமத்தினால் நாம் கேட்கும் பொழுது தேவனுடைய அதிகாரம் என்ற ஒரு காரியமா இருந்தாலும் அவர் நமக்கு யாரு? நம்மை உருவாக்கினவர், நம்மளை படைத்தவர், இந்நாள் வரையும் ஜீவனோடு நம்மளை பாதுகாக்கிறவர். எப்படி நம்மள கேட்கணும்? அவர்கிட்ட தகப்பன் என்ற ஒரு அதிகாரத்தோட நம்ம அப்பா கிட்ட எப்படி கேட்போம்? ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் எப்படி கேட்போம்? குட்டுவ ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலனா உங்களை என்ன கேட்கிறேன்? எப்படி கேட்பீங்க? எல்லாருமே சண்டை போட்டு விட்டுறீங்களா? கேட்டதான் தெரியும் அப்பாங்க கிட்ட, இந்த பசங்க பண்ற இதெல்லாம் எனக்கு வச்சுதான் ஆகணும், எனக்கு கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க? மிரட்டுவாங்க அப்பா கிட்ட எல்லாம். அவரு என்ன பண்ணுவாரு? பிள்ளைங்க ஆசைப்பட்டுச்சு, நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாரு? சரி போ எப்படியாது அப்படின்னு அப்பா கொடுப்பாரு. ஆனா அந்த அப்பா அப்படி கிடையாது. நம்ம என்ன கேட்கிறோமோ முழங்கால் படிட்டு கண்ணீரோடு பாரத்தோடு நமக்கு என்ன தேவைன்னு கேட்கும் போது நம்ம அவரு தன்னை நம்மளே தாழ்த்தினோம். அந்த நேரத்துல தாழ்த்தின்னு கேட்கும் போது என்ன பண்ண? ஆண்டவரே
இயேசுவின் நாமத்துல கேட்கிற ஆண்டவரே, உங்க நாமத்துல கேட்டா எனக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா. அப்படி சொல்லி கேட்கும்போது என்ன பண்ணுவாரு, ஒரு அப்பா கிட்ட கேட்கறது போல நம்ம கெஞ்சி அழுது கேட்கும் போது நிச்சயமாகவே அவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கார். நம்ம அவருக்கு வந்து எல்லா ஆசீர்வாதமும் யார்கிட்ட இருக்குது, ஆண்டவர்கிட்ட இருக்குது. நம்ம என்ன பண்றோம், அத நாம தான் அதை வாங்குறதுக்கு என்ன பண்றோம், வாயை தொடங்க. எல்லாருக்கும் வாய் இருக்குல்ல, என்ன பண்றோம், நம்ம எல்லாருமே கேட்க மறந்துடுறோம். நிச்சயமாகவே நம்ம கொடுக்கறதுக்கு தான் இயேசுவோட எல்லா ஆசீர்வாதமும் அவர் கரத்துல வச்சிருக்கிறார். நம்ம என்ன பண்றோம், அத எது நிமித்தமா வாங்காத இருக்கிறோம்? வீட்டுல பாத்தீங்கன்னா இங்க பேச மாட்டாங்க ஐயா, இங்க இருந்தா அது வெளில போட்டுமே. சர்ச்சுக்கு அந்த சிஸ்டர் இங்க செம பேச்சா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுற மாதிரி இருக்கும். நான் போகும்போது போய் பார்த்தா போ யாரெல்லாம் எங்க இருக்கீங்கன்னு. இங்க பேச மாட்டீங்கல்ல, உங்க குரல்லாம் தெருவுல கேட்கும். என்ன பேச்சு தெரியுமா, சபையில வந்தாலும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே அமைதியா இருக்குது. இது நம்ம வீடு, இது எது, இது தேவனுடைய ஆலயம். நம்ம வீட்டை விட இங்கதான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வார்த்தைக்கும் சரி, சொல்ற அந்த வார்த்தை முடிகிற வரைக்கும் நம்ம சின்ன பண்ணக்கூடாது. வீட்டுல கறி வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன், மீன் வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன், எப்படி சமைக்கணும் போய் யூடியூப்ல பார்த்துட்டு அதை பார்த்து சமைக்கணும். அப்ப சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கணும். அது எத்தனையோ பேருக்கு மைண்ட் ஓடிட்டு இருக்குது. அதெல்லாம் அப்படி எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணோம், இந்த நேரத்தை அவருக்கு ஒதுக்கி கொடுத்தோம்னா அநேக ஆசீர்வாதங்களை அவர் அவரோட கையில வச்சிருக்காரு. நம்ம என்ன பண்றோம், ஜெபிக்காததுனால, ஜெபிக்க மறக்கிறதுனால எத்தனை விதமான ஆசீர்வாதம் நம்ம இழந்து போயிடும். ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரே நீங்க சொல்லிருக்கீங்கப்பா, என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. உங்க நாமத்துல நான் இன்னைக்கு கேட்கிறேன் ஏசப்பா அப்படி சொல்லி கேட்டு பாருங்க. நிச்சயமா உங்களை எல்லாருமே என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். யாரெல்லாம் கேட்க போறீங்க? எல்லாரும் கை தூக்கணும்ப்பா. என்ன காலையில நேற்றுக்கு நானு எங்க பெரிய பாளையம் தாண்டி கிராம ஊழியம், காலையில 6 மணிக்கு போறோம், நைட் வரும்போது மணி 10 மணி. சிஸ்டர் போன் பண்ணாங்க, வாங்க எங்க இருக்கீங்க, நான் வந்துருவேன் சிஸ்டர். திருப்பி மறுபடியும் காலையில இங்க எத்தனை மணிக்கு வந்தேன் நானு, அவங்களுக்கு முன்னாடி நான் எங்க இருக்கேன், சீனிவாச ஹோட்டல்ல இருக்கேன். எத்தனை மணிக்கு, 7:45 இருக்கேன். அப்போ என்ன இருக்குது, என் ஆண்டவருக்குள்ள இருக்கிற தாகம் எனக்குள்ள இருக்குது. உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கணும், அந்த தாகம் இருக்கணும். ஏதோ வந்துட்டோம், உட்காந்துட்டோம், போயிட்டோம், அது இல்ல. அவரோடு நம்ம ஒன்றிருந்து வாழும் பொழுது அந்த தெய்வத்தை போல உலகத்துல வேற எந்த தெய்வமும் கிடையாது. அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம வணங்குறோம். அதை வணங்குறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா சொல்லலாம். நம்ம கிராமத்துல போகும்போது பாட்டு பாடி எல்லாம் சாட்சி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்க, கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. இப்படிப்பட்ட கடவுளே அம்மா, உனக்கு இவ்வளவு ஆபத்து வந்து கூட நீ ஆண்டவரை விடாம இருக்கிறியம்மான்னு சொல்லி வயசானவங்க, அவங்களுக்கு இருக்க ஒரு 88 வயசு இருக்கும், கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம வணங்குறவங்க சபையில வந்து அமைதியா இருக்கலாமா? கேட்ட கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஐயா உங்களை மெத்த பண்றாருன்னு நினைக்கிறேன். மற்ற சபையெல்லாம் போய் பாருங்க, இங்க இருந்து ஒரு கண்ணை காட்டினா போதும், பாடுனா பாடுவாங்க, சிரினா சிரிப்பாங்க, கை தட்டினா கை தட்டுவாங்க. அப்படி இருக்க கூடாது நம்ம எல்லாருமே. இப்ப என்ன சொன்ன, முதலாவது அப்படி சொல்லியே என்ன சொன்ன, அவங்க மட்டும் தான் பேச மாட்டேது, நீங்களா பேச மாட்டீங்களா? போர் அடிக்குதா? ஏன் தூக்கம் வருதா? என்ன பண்ணுது? என்னமா பண்ணுது? இவ்வளவு தூரம் வந்து எவ்வளவு தூரம் இருந்தாலும் என்ன பண்ணோம், ஆண்டவருக்காக வைராக்கியத்தோட ஓடணும்ன்ற வைராக்கியத்துல நம்ம ஓடணும். ஏதோ வந்துட்டோம், சிஸ்டர் பேசுறாங்க அப்படியே அப்படிலாம் இல்ல, என்ன சொல்றாங்க அதை நம்ம மைண்ட்ல வச்சு இந்த வாரம் ஃபுல்லா ஜெபிக்கணும். நம்ம அந்த ஜெபம்ன்றது அது இருக்கிற மரியாதை வேற எதுக்குமே கிடையாது. அதெல்லாம் ஏசப்பா வந்து எதிர்பார்க்கிறாரு. யார் நாமத்துல கேட்கணும்? முதலாவது அவருடைய நாமத்துல கேட்கும் பொழுது எந்த விதமான காரியமா இருந்தாலும் சரி, நீ வீடு கட்டாம இருக்கலாம், உனக்கு பல விதமான பிரச்சனை இருக்கலாம்,
பலவிதமான நோய்கள் இருக்கலாம், அநேக காரியங்கள் இருக்கலாம். இந்த எல்லா காரியத்திலையும் அவர் நாமத்திலே, அவருடைய முதலாவது அவருடைய வார்த்தையில நிலைத்திருந்து அவருடைய நாமத்திலே நாம் கேட்க வேண்டும். முதலாவது என்ன பண்ணோம், அவர் கூட நிலைச்சு இருக்கணும். நிலைச்சு இருந்தாதான் என்ன நடந்தாலும், அந்த என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ள நான் நிலைச்சிருப்பேன். நிலைத்திருந்து அவருடைய நாமத்திலே நாம் கேட்கும் பொழுது அவர் கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். எப்படி கேட்கணும், தகப்பன்ற முழு அதிகாரத்தோட நம்ம கேட்கணும். ஏன்னா கேட்டு என்ன பண்ணக்கூடாது, விட்டக்கூடாது, அதிகாரத்தோட கேட்கணும். நீங்க சொன்னீங்களப்பா, என்ன படைச்சவர் நீங்க தானே, என்ன உருவாக்குனவர் நீங்க தானே, என்ன அழைச்சவர் நீங்க தானே, உங்க நாமத்துல நான் கேட்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க சொல்லுவது என்ன பண்ணுவாரு, நிச்சயமா இதை கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அவர் கொடுக்காத மற்ற மாதிரி மற்ற வணங்குற கடவுள் மாதிரி கிடையாது. அவர் என்ன பண்ணாரு, கேட்ட உடனே கேட்டதையும் கொடுப்பாரு. சாலம் தான் கேட்டாரு, ஞானம் தான் கேட்டாரு, ஆனா அவர் என்ன கொடுத்தாராம், பொண்ணு கொடுத்தாராம், வெள்ளி கொடுத்தாராம். கேட்டதையும் கொடுப்பாரு, கேட்காதையும் கொடுப்பாரு. அப்போ அவர் நாமத்தில் நம்ம கேட்கும் போது என்ன பண்ணுவாரு, நிச்சயமாக அமைக்கி குலுக்கி மடியில சரிந்து விழும்படி கொடுப்பார். அப்படி கொடுத்துட்டாருன்னா எதுவும் என்ன பண்ணீங்க, நீங்க மட்டும் போய் வீரரை வச்சு போடக்கூடாது. சபையை என்ன பண்ணோம், சபையை சூப்பரா அடுத்த முறை வரும்போது நல்ல சமையா இருந்த சபை அப்படி வச்சுக்கணும். நம்ம வீட்டுல இப்ப நம்ம வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுல என்ன பண்றோம், ஒரு இடம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா விட்டுருவோம். நம்ம வீட்டை எல்லாருக்கும் வாய் இருக்கணும், சொல்லாமா, என்ன பண்ணுவோம், நம்ம இந்த வீட்டுல இப்படி ஒழுகுது இப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம கஷ்டப்படுவோம். அதுக்குண்டான பிரயாசங்களை நம்ம எடுப்போம். அப்ப நம்ம சபைன்றது தேவனுடைய ஆலயம், இங்க ஆண்டவர் வாசம் பண்றாருன்னு நினைக்கிறவங்க மாத்திரம் அலையாசை கடங்களை தூக்கலாமா? அப்ப இந்த இடத்த எப்படி வச்சுக்கணும், நம்ம நம்மளோட வீடு இது, ஆண்டவர் கொடுத்ததான வீடு இது. இங்க நம்ம என்ன பண்ணணும், கண்ணீரோடு பாரத்தோடு நம்ம கேட்கும் பொழுது விடுதலையோட நம்ம போறோம். இங்க இருந்து இல்ல கஷ்டத்தோட போறோமா? ஆண்டோட வார்த்தை கேட்டு போகும்போது கஷ்டத்தோட போறோம் இல்ல, எல்லா வாரத்தையும் இறக்கி வச்சுட்டு போறோம். அப்ப இந்த இடத்த அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி மடியில சரிந்து விழும்படி கொடுக்கும் போது என்ன பண்ண, நீங்க சபையை அலங்காரத்தோடு வைக்கணும். சரிங்களா? இரண்டாவது பார்க்கலாம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஜெபத்திலே விசுவாசமாய் கேட்க வேண்டும். ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்காத, என்ன பண்ணுவான், விசுவாசமாய் கேட்கணும். ஆபிரகாம் இங்க இருந்து போறாரு, மலையில மோரிபா மலைக்கு போறாரு. அங்க போய் என்ன பண்றாரு, கீழே அவங்களோட 3 வேலையாட்கள் இருக்காங்க. என்ன சொல்லிட்டு போறாரு, நாங்க போய் மறுபடியும் என்ன பண்ணுவோம், திரும்பி வருவோம். எந்த ஒரு விசுவாசம், பலி சொல்ல தானே போறாரு அவரு. அவரு ஏன் அப்படி சொல்லலாம், என்ன பண்ணிட்டாரு அவரு, நானும் என் பையன் என்ன பண்ணுவோம், திரும்பி வருவோம். அந்த விசுவாசம் ஜெபம் நமக்குள்ள இருக்கணும். முதலாவது என்ன கேட்டேன், சொன்னேன், அவருடைய வார்த்தையிலே திருந்து அவருடைய நாமத்திலே கேட்க வேண்டும். என் நாமத்தை நிமித்தம் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்கிறார். இரண்டாவது பார்க்கும்போது ஜெபத்திலே விசுவாசமா கேட்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசத்தோடு இருந்தாரு. அந்த விசுவாசம் கொஞ்சம் கூட குறைஞ்சு போல இருக்கு. அந்த 100 வயசுல அந்த குழந்தை கொடுத்தாலுமே அவர் அந்த படிசட்டு என்ன பண்றாரு, ஆயத்தமா போறாரு. இப்ப நம்ம எப்படி இருக்கணும், அந்த ஆயத்தத்தோட ஜெபத்துல இருக்கணும். அவருக்குள்ள உள்ளுக்குள்ள ஜெபிச்சிருப்பாரு நான் நினைக்கிறேன். நான் போறேன் ஆண்டவரே, நீங்க என்னோட வாங்கன்னு. அந்த பிள்ளைக்கு பதிலா அங்க என்ன பண்ணாரு, ஒரு ஆட்டை கொடுத்தாரு. அப்போ நம்ம என்ன பண்ண, ஜெபத்துல விசுவாசமா கேட்கணும். நாங்க அரேஷன் பிரேயர் குரூப் இருக்குது, எழும்பி பிரகாசி ஜெப கொடுங்க, சேர்ந்து நடத்துறாங்க. அதை 10-11 எந்த விஷயமா இருக்கட்டும், என்ன மாதிரி பிரச்சனை இருக்கட்டும், உடம்பே சரியில்லை உடனே பண்ணுவானே, போன் ஆன் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டே தான், முடியலனாலும் ஆன் பண்ணி வச்சுட்டு கேட்பேன் நானு. அப்படியே நாங்க வளர்ந்து அந்த ஜெபத்துல வளர்ந்துதான் இன்னைக்கு அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த ஜெபம் ஒரு நாள் எங்களுக்கு அந்த ரொம்ப தூரம் போயிட்டு இருப்பேன் நான் ஊழியத்துக்கு.
அதுல இருந்து அந்த அந்த இடத்துல இருந்து எங்க வீட்டுக்கு வரேன்னா குறைஞ்சபட்சம் 3/4 மணி நேரம் ஆகும். அந்த 2 வீலர் எப்படிதான் பாஸ்டா ஓட்டின்னு போகணும்னு தெரியாது. ஏன்னா நான் ஜபத்துல போய் கலந்துக்கணும். நான் ஒரு மெம்பர் அதுல நாங்க போய் அவருக்கு எங்க கூடுகையோட ஐக்கியமான கூடுகை அது. அந்த மாதிரி கூடுகையை நீங்க எங்க பாத்துக்க மாட்டீங்க. நீங்க வேணும்னா அந்த கூடுகையில வந்து கலந்து பாருங்க. அப்போ அந்த கூடுகையில இணைஞ்ச 10ல இருந்து 11 கம்பல்சரி ஜபம் பண்ணுவோம். எல்லாமே அதுல என்ன பண்ணோம், அதுல நிச்சயமா அதுல வந்து இன்னைக்கு இப்ப ஜெபிக்கிறோம், மறுநாள் ஒரு சாட்சி வரும். அப்பேற்பட்டதான ஒரு சின்ன சின்ன பொழுதா அது. ஆனாலும் கர்த்தர் அதுல விதமான பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கிறார். அதுல நிறைய பேரு நாங்களாம் சாதாரண விசுவாசியா தான் அதுல இணைஞ்சோம், ஏனோ தானம் தான் இணைஞ்சோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் எவ்வளவு ஒரு தயவாய் கர்த்தரைகளை நேசிக்கிறார் தெரியுங்களா? அந்த மாதிரி ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தோடு இருந்தாரோ ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். விசுவாசத்திலே விசுவாசமானது அவங்களுக்கு மட்டும்தான் ஆயிருந்தா எல்லாருக்கும் இருந்தது சொல்லாமே. நிச்சயமா இருக்கிறது. எப்படி பண்ணோம், ஏன்னா தானோம்னா நம்ம வந்து பைபிள் வந்து என்ன பண்ணோம், படிக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். நான் வந்து இவ்வளவு படிச்சிட்டேன் அவ்வளவு படிச்சேன் அதெல்லாம் கிடையாது. இந்த படிப்பு படிச்சா நீங்க எங்கே போயிடுவ. சாதாரணமா நினைக்கிறோம் நம்ம, இல்ல அதுலதான் ஜீவன் இருக்குது. ஒரு பாட கேட்கலாமா? என் ஜீவன் நீ தந்தது, என் சுவாசம் நீ தந்தது, உம்மை பாடுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை வாழ்த்துவேன், தினம் வணங்குவேன். என் ஜீவன் நீ தந்தது. கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனியும் நான் அல்ல கிறிஸ்தனில் வாழ்கிறார். கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனியும் நான் அல்ல கிறிஸ்தனில் வாழ்கிறார். வாழும் வாழ்க்கைதான் கொஞ்ச காலமே, இயேசுவுக்காய் வாழ்வது சிறந்த பாக்கியம். வாழும் வாழ்க்கைதான் கொஞ்ச காலமே, இயேசுவுக்காய் வாழ்வது சிறந்த பாக்கியம். என் ஜீவன் நீ தந்தது. கடலின் அலைகள் உறங்குவதில்லை, மனிதனின் கண்ணீருக்கு கணக்கே இல்லை. கடலின் அலைகள் உறங்குவதில்லை, மனிதனின் கண்ணீருக்கு கணக்கே இல்லை. தேவனின் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, இயேசுவின் அன்பிற்கு அளவே இல்லை. என் ஜீவன் நீ தந்தது. அநேகமாயிரம் பொன் வெள்ளி பார்க்கிலும் நீர் தந்த வேதமே என் மன தியானமே. அநேகமாயிரம் பொன் வெள்ளி பார்க்கிலும் நீர் தந்த வேதமே என் மன தியானமே. கட்டளைய விளக்கு வேதமே வெளிச்சம், போதக சிச்சையோ ஜீவ வழி. கட்டளைய விளக்கு வேதமே வெளிச்சம், போதக சிச்சையோ ஜீவ வழி. என் ஜீவன் நீ தந்தது. ஆமென். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது 1 யோவான் 5:14 படிக்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தமாய் நாம் கேட்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? அவர் சித்தமா கேட்கும் பொழுது செவி கொடுத்து தைரியத்தை கொடுக்கிறாரு. முதலாவது என்ன சொன்ன? எப்படி கேட்பது? அவருடைய நாமத்தினால கேட்பது. இரண்டாவது என்ன சொன்ன? ஜபத்திலும் விசுவாசத்திலும் நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது
கொடுப்பார். வெரி குட். அப்புறம் அவருடைய சித்தமாய் நாம் கேட்க வேண்டும். ஏனோ தானோ அப்படின்னு கேட்காதபடிக்கு அவருக்கு ஆண்டவரே எது செஞ்சாலும் ஆண்டவரே இந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே உங்க சித்தமா இருந்தா இது கிடைக்கணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம அவரோட சித்தத்தை நாம் கேட்க வேண்டும். எதையெல்லாம் நமக்கு கொடுப்பார். முதலாவது பார்த்தோம், என் நாமத்தினாலே கேட்டால் கொடுப்பேன் என்று சொன்னார். இரண்டாவது ஜெபத்திலே விசுவாசமா கேட்க வேண்டும். மூன்றாவது பாத்தீங்கன்னா சித்தமாய் நாம் கேட்க வேண்டும். அவருடைய சித்தமாய் நாம் கேட்க வேண்டும். முதலாவது சங்கீதம் 29:11 படிக்கலாமா? பலன் கொடுப்பார். முதலாவது பார்க்கும் பொழுது பலன் கொடுப்பார். இரண்டாவது யோவான் 14:27 படிக்கலாமா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். முதலாவது பலன் கொடுப்பார், இரண்டாவது சமாதானம் கொடுப்பார். அடுத்தபடியாக பார்க்கும்போது மத்திய 7:11 நன்மையை கொடுப்பார். அடுத்தபடியாக பார்க்கும்போது சங்கீதங்களின் புஸ்தகம் 34:10 படிக்கலாமா? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்ம யாரை தேடணும்? கர்த்தரை தேட வேணும். அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க யாருக்கிட்டையாவது ஏசப்பா பத்தி ஒரு நாளாவது ஒருத்தர்கிட்ட சொல்றது நம்ம மேல் விழுந்த கடமை. நம்ம என்ன பண்ணணும்? அவங்க கிட்ட போய் ஆண்டவரை பத்தி சொல்லி நம்ம ஆலயத்துக்கு கூட்டிட்டு வரணும். நம்ம மட்டும் ஆசீர்வாதங்களை வாங்கினா போறாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடைக்கும், ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தரை தேடாத மக்கள் அநேகர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணோம்? போயிட்டு ஏசப்பா பத்தி சொல்லி என்ன பண்ணோம்? கூட்டு வரணும். நம்ம இங்க நமக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? மத்தவங்க கிட்ட போய் சொல்லி அவங்க நீங்க ஆண்டவரை தேடுங்க, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எப்படி கொடுப்பாரு, எதுக்கு கொடுப்பாரு, ஏன் கொடுப்பாரு எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ எப்போ இவங்க முடிக்க போறாங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அல்லேலூயா சொல்லலாமா? சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லுங்களா? ரொம்ப நேரம் பேசுன்னு சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? சும்மா மொல்லமா வருது. அல்லேலூயா டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு சூடா காஃபி எல்லாம் குடிச்சிட்டு என்ன மாதிரி ஒரு அல்லேலூயா வருதுமா? சரி 12 மணிக்கு பிரசங்கம் கேட்கலாமா? அடுத்த முறை ஒரு சின்ன லெட்டர் வரும். ஐயா இந்த சிஸ்டர் கூப்பிடாதீங்க, ரொம்ப நேரம் பேசுறாங்க. இப்ப நம்மளுக்கு என்ன பண்றது? காணா ஒரு திருமணத்துல திராட்சை ரசம் குறைக்கப்பட்டது. இந்த திராட்சை ரசத்தை என்ன பண்ணாரு? வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். இப்போது கூட நம்ம வாழ்க்கையில நம்ம வெறும் தண்ணீரா இருக்கும். நம்மளோட வாழ்க்கை ஒண்ணுமே இருக்காது, வெறுமையா இருக்கும். அதை இந்த நாளிலே கானாவூர் திருமணத்திலே வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களுடைய வெறும் வாழ்க்கையில் வெறுமையாயிருக்கிற வெறுமையான பாத்திரத்தை, வெறுமையாய் காணப்படுகிற சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து நிரம்பி வழிகிற பாத்திரமாய் கானாவூர் திருமணத்துல மாத்திரம் அவர் அற்புதம் செய்த உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் வராம இருக்கிற பிள்ளைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு திராட்சை ரசத்தை வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது சாரிபாத் விதவின் வீட்டிலே மாவையும் எண்ணெயும் என்ன பண்ணுச்சு? கடைசிதா இருக்குது. இந்த சாப்பிட்டு என்ன பண்ண போனாங்க? மறிச்சு போக போறேன்னு சொல்ற நேரத்துல ஒரு ஊழியக்காரர் அனுப்பி என்ன பண்றாரு? மாவையும் எண்ணெயும் அதிகமாக்கும்படி செய்தார். இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் பெருமையா இருக்குது. என் வீட்டுல கொஞ்சம் தான் இருக்குது, இன்னைக்கு தான் இந்த சாப்பாடு தான் இருக்குது, இதை முடிச்சுட்டு நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படி தகச்சிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை சாரிபாத் விதையோட வீட்டுல மட்டும் இல்ல உங்களுடைய வீட்டுல என்ன பண்ண போற? இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வாதத்தை அனுப்புகிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல 38 வருடமாய் எழுந்திருக்கவே முடியாது. நான் என்னை கூட்டு போய் யார் விடுவாங்க?
அப்படின்னு கேட்டு படுக்கையா இருந்தவன் அந்த ஒரே வார்த்தை கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? இந்த தண்ணீர் வந்து கலங்குது, என்ன குடி போய் விடுறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு. இந்த 38 வருடம் இல்ல, நம்முடைய வாழ்நாள் ஃபுல்லாமே நான் வந்து எல்லாமே தேடுறேன், எல்லாமே நான் செய்யறேன், என்னுடைய வாழ்க்கை வந்து இந்த படுக்கையா கிடக்கிற சூழ்நிலையா இருக்குதா அப்படின்னு நினைச்சு கலங்கி தவிக்கிற உங்களுக்கு இந்த நாள் என்ன பண்ண போறாரு, அந்த படுக்கையை முழுவதுமாய் கர்த்தர் மாற்றி தெய்வீக சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வனா இருக்கிறார். அவருக்குள் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தை நாம் கேட்கும் பொழுது நம்மளை ஆசீர்வதித்து, நம்மளை அரவணைத்து, நம்மளை முத்தம் கொடுத்து நம்மளை நேசிக்கிற தெய்வனா இருக்கிறார். இப்ப நான் என்னெல்லாம் கேட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் நாமத்தினாலே கேட்கும் பொழுது செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ஜெபத்துல விசுவாசமா கேட்கணும். அப்புறம் ஜோரா பேசலாம், நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அப்படி சித்தமா என்ன பண்ணணும், நம்ம கேட்கணும். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இங்க கேட்டு விட்டு அப்படி போயிடக்கூடாது. வீட்டுல போய் இதுக்காக என்ன பண்ண, நம்ம உட்கார்ந்து எப்பவுமே நம்ம செய்தி கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு இருக்க கூடாது. இந்த வார்த்தையை நான் வந்து நைட்டு வந்து படுக்கும் போதே நான் 11:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து தியானிச்சுட்டு இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சாச்சு. இருந்தாலும் அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யணும். கேட்கிற ஜனங்கள் அது பிரயோஜனமா இருக்கணும். நைட் 2:30 மணி வரைக்கும் நான் தூங்கவே இல்லை. அதுக்கு பிற்பாடு அப்படி படுத்தேன். திரும்ப 5:30 மணிக்கெல்லாம் முடிப்பது. காலையில ஜெபம் பண்ணிட்டு இந்த வார்த்தையை தியானிச்சுட்டு வந்தேன். ஏன் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். ஒரு வார்த்தை கொடுக்கறது சாதாரணமா கிடையாது. அவங்க அதுக்காக எவ்வளவு பிரயாசப்படுவாங்க தெரியுமா? ஏன் இந்த வார்த்தை நீங்க கேட்கிற நீங்க என்ன பண்ண தெரியுமா? இதுக்காக நீங்க என்ன பண்ணணும், இந்த வார்த்தையை வச்சு ஜெபிச்சீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அவருக்குள் நிலைத்திருந்து நாம் கேட்கும் பொழுது இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களையும் கடைசியாக சொன்ன 4 விதமான ஆசீர்வாதங்கள் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வனா இருக்கிறார். ஒரு பாடலை நாம் கேட்போம். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். என்னுடைய சாட்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாம். கர்த்தர் செய்த என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளை எனக்கு கர்த்தர் இம்மட்டுமாய் ஜீவனை கொடுத்து உங்கள் மத்தியிலே சாட்சியை கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். கர்த்தர் நம்ம மகிமைப்படுவதாக. என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா, நாங்க ஏசப்பா யாருன்னு எங்களுக்கு தெரியாத ஒரு குடும்பத்தில் நாங்க இருந்தோம். அவர்தான் எங்களுக்கு சுத்தமா, எங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போட்டு யாராவது தெரு ஊழியம் பண்ண வந்தாங்கன்னா அவங்க இங்க இருந்து ஒரு கத்துனா அப்படியே ஓடி போயிடுவாங்க எல்லாருமே. அப்பேற்பட்டதானே இந்த சடங்காச்சாரத்தின் குடும்பத்தில் வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்துல பிறந்த என்னையும் கூட கர்த்தர் இந்த ஊழியத்தை அவருடைய நற்பணியை செய்யும்படியான கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. மல்லிகாவா இருந்த என்னை கர்த்தர் ஜெபக்கனியாய் மாற்றி அநேக நன்மையை வாழ்க்கையை செய்திருக்கிறார். எனக்கு பாத்தீங்கன்னா 13 வயசுல வந்து தொண்டையில வந்து ஆபரேஷன். நான் வந்து 10வது படிக்கும்போது அப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பேச்சு போட்டி வந்துடும். நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்றதுனால பேச்சு போட்டி கழிச்சு பின்ன பக்கம் தலைவலிச்சுது. அப்போ தலைவலிக்கும் போது 2 கை அணிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் தொண்டையில சதை இருந்தது. இந்த சதையை எடுக்கிறதுக்கு டாக்டர் போகும்போது உள்ளுக்குள்ளேயே தையல் போட்டு அந்த சதையை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புனாங்க. 18 தையல் உள்ளவே போட்டிருந்தாங்க. இப்படி போட்டிருந்த நேரத்துல பேச முடியாம ஆயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு 2 மாசம் முடிஞ்சு 3வது மாசம் போய் பேச்சு போட்டியில பேசி 100 ரூபாய் பிரைஸ் வாங்கியாச்சு. இப்படி அந்த 13 வயசுல அந்த டெஸ்ட்டுக்கும் போயிட்டு வந்துருச்சு. அப்ப வந்து கர்த்தர் சித்த அன்னைக்கு முன்குறித்தபடினாலே கர்த்தருடைய கிருபை நிமித்தமாக அது நார்மல் ஆயிடுச்சு. எங்க வீட்டுல வந்து நான் கடைசி பொண்ணு. எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து தைராய்டா இருக்குமோ எல்லாம் சொன்னாங்க. ஆனா எனக்கு கேன்சர் இருக்கும், எதுவுமே இல்லை, நார்மல் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கு பிற்பாடு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சேன்.
ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா படிச்சுட்டு இருக்கேன். படிக்கும்போது ரொம்ப படிப்புல ரொம்ப ஆசை, லா படிக்கணும்னு ரொம்ப விருப்பம் எனக்கு. அப்படி இருந்த காலகட்டத்துல வாலிப பிள்ளைங்களா சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நம்மள வந்து கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சு நம்மளை வளர்த்து ஆளாக்கி எல்லாமே பண்றது எதுக்காக அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நம்ம பிள்ளைங்க வந்து இப்படிதான் வளருவாங்க, இப்படிதான் இருப்பாங்க, நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய வந்து எதிர்காலத்துல உங்களுக்கு பிடிச்சதான காரியங்கள் அநேகமா இருக்கும். ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும், அந்த வார்த்தையை வந்து நீங்க கீழ்ப்படினோம், அப்பா பெற்றோர் கீழ்ப்படினோம். முதலாவது கடவுளுக்கு நம்ம கீழ்ப்படி நடக்கணும். அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துதான் எங்களுக்கு யாருமே தெரியாது. அந்த நாட்கள்ல என்ன பண்ண, நானு வாலிப பிரயாசத்திலே ஒரு சிஸ்டர் என்னன்னு சொல்ல வார்த்தையின்படியா நீங்க என்ன பண்ண, இன்னைக்கு வந்து எல்லாருமே உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாலிப பிள்ளைகளா வந்திருக்கீங்க. இந்த சாட்சியை கேட்ட உடனே நீங்க மத்தவங்களுக்கு போய் சொல்லுங்க இதெல்லாம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, 10வது படிச்சுட்டேன், காலாண்டு பரிட்சை எழுதி நல்ல மார்க் எடுத்துட்டேன். எடுத்துட்டு வீட்டுக்கு வரேன். எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு எப்பவுமே பேசுறதுதான், நல்லா பேசுவாரு. ரொம்ப நல்லா பேசுற நேரத்துல என்ன பண்ணிட்டாரு, நான் லா படிக்கணும் இதே ஒரு மாதிரியா இருக்கும்போது அவர் என்ன திடீர்னு வந்து எங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்பட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து உன்னை படிக்க வைக்கிறேன் சொல்லி டெய்லி சொல்லுவாரு. ஆனா அன்னைக்கு காலாண்டு பரீட்சை எழுதிட்டு வந்து அன்னைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க வந்து இந்த பேப்பர் எடுத்து வீட்டுல வச்சுட்டு என் கூட நீங்க வந்துடணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரே பயம் வந்துருச்சு. நீ வரலன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுல யார்கிட்டயும் சொல்ல முடியாது. இப்படி இருந்த ஒரு பயத்துல என்ன பண்ணிட்டேன், நானு அந்த மார்க் ஷீட் எடுத்துன்னு போய் பேக்ல வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், நீங்க நான் வாசல்லையே நிற்பேன், நானு நீ வந்துடணும்னு சொல்லிட்டு தெருமுனையில நின்னாரு. என்ன பண்ணிட்டேன், அவரோட நான் போயிட்டேன். எத்தனாவது படிக்கும்போது, 10வது படிக்கும்போது. எல்லாருக்கும் கோவம் வருது இல்ல, என்ன பார்த்தா இப்படி வந்துச்சு. கண்டிப்பா வரும் உங்களுக்கு எல்லாருமே கோவம். எங்க அம்மா அப்பா அதிகமா வந்திருக்கோம். நான் என்ன பண்ணிட்டு போயிட்டேன். ரொம்ப அந்த வார்த்தைக்கு நான் ஒண்ணு பாத்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன் எல்லாம் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணிட்டேன், என் பெத்த அப்பா அம்மாவே என் அண்ணனை என் குடும்பத்தையே விட்டுட்டு பாதியில வந்தவங்க என்னோட வாழ்க்கையை அங்கேயே அர்ப்பணிக்கணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போன பாத்தீங்கன்னா காலையில பார்த்தா எங்க வீட்டுல டீ எல்லாமே எங்க வீட்டுல டைமுக்கு எல்லாமே வரும். ஆனாலும் அங்க போன பாத்தீங்கன்னா வேடந்தாங்கல் கிராமம், எங்க மாமனாருக்கு 2 ஒய்ஃபு, ஒருத்தவங்க சென்னையில இருப்பாங்க, ஒருத்தவங்க கிராமத்துல இருப்பாங்க. இவர் என்ன பண்ணாரு, கூட்டிட்டு போயிட்டு நேரா வேடந்தாங்கல் கிராமத்துல விட்டாரு. விட்ட உடனே பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு பாக்குறோம். பார்த்த உடனே பாத்தீங்கன்னா ஒரே வெட்டாந்தரியா இருந்தது, ஒண்ணுமே புரியல. சென்னையில நம்ம எப்படி இருப்போம், கடைங்க இருக்கும், இங்க போனா இது வாங்கலாம் அது வாங்கலாம் எல்லாம் வாங்கலாம், அங்க ஒண்ணுமே கிடையாது. இப்படிதான் என்னோட காலங்கள் அங்க இருந்தது. மாமியார் சென்னையில இருந்து வந்தாங்க. யாரை நம்பி நீ வந்த, பெரிய ஜோர்தால இருக்குதுங்களா பித்தளையில எடுத்து விட்டாங்க பாருங்க 3 தையல். யாரை நம்பி நீ வந்த, எதுக்காக நீ அவனை நம்பி வந்த, இப்படி சொல்லி அடிச்சாங்க. ரத்தம் எல்லாம் வந்து கேக்குறாங்க, கேட்காத கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. என்ன பண்றது, வேற வழி இல்ல, வந்துட்டேன் ஆயிடுச்சு. இப்படியே அந்த ஊர் வேலை கழனி வேலை எல்லாம் செஞ்சு, அதை செஞ்சாதான் சாப்பாடு. எல்லாருக்கும் 100 பேருக்கு சாப்பாடு செஞ்சு போட ஆள் நானு. ஆனா எனக்கு கிடைக்கிற சாப்பாடு இவ்வளவுதான் இருக்கும். இப்படி இருந்ததுல வாரத்துல ஒரு நாள் தான் வருவாரு. வந்து என்ன பண்ணுவாரு, பார்த்துட்டு சனிக்கிழமை நைட்டு வருவாரு, திங்கக்கிழமை காலையில போயிடுவாரு. சொல்லுவேன் இந்த மாதிரி என்ன சண்டை போடுறாங்க அடிக்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, வந்தாச்சுல எல்லாம் நீ அப்படிதான் அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு போயிடுவாரு. உன்னை நம்பிதானே வந்தேன், இந்த மாதிரி பண்ணிட்டியே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும். அவங்க பேச்ச கேட்டு வந்து ஒண்ணுமே இருக்காது. வந்து அவ்வளவு அடிக்கும் போது ஒரு முறை என்ன பண்ண, கிருஷ்ணா எடுத்து என் மேல ஊத்திட்டாரு. ஆசையா சொல்லி கூட்டிட்டு போனாலு கிருஷ்ணா எடுத்து ஊத்திட்டு என்ன பண்ணாரு, வயிற்றுல இருந்து 5 மாசம் கன்சீவ் ஆயிடுச்சு. ஊத்தின உடனே நான் என்ன பண்ணேன், சரி உன்னை நம்பிதான் நான் வந்தேன், சரி ஊத்தல பரவாயில்ல, நம்ம செத்து போனா 3 பேர் செத்து போயிடணும், உன்னை மட்டும் நான் விட்டு நீ 2வது கல்யாணம் பண்ணி நீ சொகுசா வாழ்ந்துருக்க என்ன விட்டு சொல்லி என்ன பண்ண, நீ கொளுத்தி என் மேல போட்டு பாரு உன்னை சேர்த்து பிடிச்சிக்கிறேன்னு சொன்னோன்னே கீழே போட்டாரு எல்லாத்தையும். உனக்கு மட்டும்தான் செய்ய தெரியுமா, எனக்கு செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, உடனே ஆள் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தி எல்லாம் பண்ணி, நான் இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன், அப்படி பண்ணி இப்படி பண்ணி யார்கிட்டே சொல்லாத, சரி சொல்ல என்ன பண்றது, வெளியே சொல்ல முடியாதுதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலதான் அந்த ஊர்ல நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அடி உத நினைச்சா அடி முடி அவ்வளோ நீட்டு இருக்கும், முடி எல்லாம் சுழட்டி ஒரு அடி குத்தனா போதும் அந்த முகலாம் வீங்கிடும். இந்த மாதிரிலாம் அடி எங்க அப்பா மட்டும்தான்
படிக்கலன்னா முட்டி போட சொல்லுவாரு, மண்ணும் உப்பு எடுத்துட்டு வந்து. இப்படிதான் அம்மா சுத்தமா எந்த ஒரு இதுவும் தெரியாது. அம்மா கிராமத்துல இருந்து வந்தவங்க. எங்க அம்மாவை நாங்க பயப்பட மாட்டோம், எங்க அப்பாவுக்கு தான் ரொம்ப பயப்படுவாங்க. அப்படி இருந்த அப்பாவையும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஏமாத்திட்டு போயிட்டேன் நான். ஆனா அங்க போனது பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நீ நினைச்சா கூட இவ்வளவு கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சோமா அப்படின்னு சொல்லி இப்படியே இருந்தது. 7 மாசம் ஆச்சு, காலங்கள் அப்படியே கடந்துட்டே வந்தது. 7 மாசம் திடீர்னு சென்னையில இருந்து ஒருத்தவங்க வராங்க. அப்பெல்லாம் போன் கிடையாது, 94 போன் கிடையாது. கிராமத்துள்ள வராங்க, வந்து என்ன சொல்றாங்கன்னா, மல்லிகா சீக்கிரமா ரெடி ஆகுமா, மெட்ராஸ் போகணும் அப்படின்னு சொல்லி. நான் போய் எங்க மாமியார்கிட்ட மன்னர்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி கூப்பிடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியாது எந்த விஷயமுமே. நானும் கிளம்பி வந்துட்டேன். எங்க தெருவு முதல் தெருவு, 2வது தெருவு. நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து என்ன சொல்றாங்க, எங்க தெருவுல யாருமே இல்லை. அடுத்த தெருவு பாத்தீங்கன்னா ஒரே சத்தமா இருக்குது. இது சத்தமா இருக்குது சொல்லி போறேன். வயிறு 7 மாசம் கர்ப்பத்தோட நான் போறேன். மறுநாள் 8வது மாசம் தொடங்க போகுது. போறேன் நானு. அங்க போக எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே நிக்கிறாங்க. என்ன நம்ம சொந்தக்காரங்க அப்படி நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே எல்லாம் என்ன பிடிச்சி அழுகுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக நம்மளை பிடிச்சி அழுகுறாங்கன்னு சொல்லி. அப்புறம் தான் தெரிஞ்ச ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு மறிச்சு இருக்கிறது. அந்த சடலத்தை போய் பாக்குறேன், அப்படியே ஒரு டெத் அங்க இருக்குது. அவளை இவ்வளவு அடிச்சாலும் இவ்வளவு சண்டை போட்டாலும் எனக்கு எங்க வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, அந்த 6 மாசத்துல என்ன படாத பாடுபடுத்திட்டு அந்த 1 மாசத்துல மட்டும் கொஞ்சம் சந்தோஷமா வச்சிருந்தார். அந்த சந்தோஷத்தை நினைச்சு நான் அழுது என்ன பண்ணேன்னா, அப்படி அழுகுற கீழே குப்புற விழுந்ததுனால என்னாச்சு, குழந்தை நான் தடுமாற்றத்துல ஃபிட்ஸ் வந்து எனக்கு விழுந்துட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாது. அந்த டெத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது, ஒரே பிரமிச்சுட்டு ஒண்ணுமே புரியல எனக்கு. எல்லாரும் எங்க அப்பா என் காலை பிடிச்சிட்டு அழுகுறாரு, எங்க அம்மா அழுகுறாங்க, எல்லாரும் என் சொந்த பந்தெல்லாம் அழுகுது. உன்னை எப்படிலாம் நாங்க வளர்க்கணும்னு நினைச்சோம், எப்படிலாம் நாங்க பண்ண நினைச்சோம், இந்த மாதிரி பண்ணிட்டியே, உன் லைஃப் இந்த மாதிரி தானே சொல்லிட்டு அழுகுறாங்க. எனக்கு வந்து எங்க அம்மா அப்பா அழுகுறாங்க என்ன நினைச்சு, நான் யார் நினைச்சு அழுவேன், என் குழந்தைய நினைச்சுதான் அழுகுறேன். நான் என்ன பண்ண போறேன், அந்த 16 வயசுல நான் எனக்கு ஒண்ணுமே தெரியல, தெரியாத ஒரு சூழ்நிலையில அப்படி நான் இருந்த என்ன. மறுநாள் எல்லாம் அந்த சடங்கெல்லாம் செஞ்சாங்க, டெத் எடுத்துட்டு போறாங்க. போகும்பொழுது பாத்தீங்கன்னா அழுது ரொம்ப தேம்பி அழுத உடனே காலில் உடனே பொத்து வந்து கீழே அந்த குழந்தை இறந்து கீழே விழுந்துச்சு. ஒரே நாள்ல நடந்தது இது. அவர் டெத்து போது குழந்தை கீழே விழுது. ஒண்ணுமே புரியாம ஒரு சூழ்நிலை. அப்படியே என்ன பண்ணாங்கன்னா, திரும்ப அந்த குழந்தைய அவ்வளவுதான், நான் அப்படி கீழே குனிஞ்சு பார்த்தேன். குழந்தை முகத்தை மட்டும் பார்த்துட்டு அவ்வளவுதான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன நடந்ததுன்னே தெரியாது. அந்த குழந்தைய உடனே என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே சுத்தி அவரோட வச்சு அந்த குழந்தைய எடுத்து போயிருக்காங்க, எனக்கு தெரியாது. இப்படி ஒரு கஷ்டத்துலதான் நான் வந்து, யாருக்குமே நடக்க கூடாது அந்த ஒரு கஷ்டம். என்னால ஒரே நாள்ல கணவர் போறாரு, என் குழந்தைய போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ரொம்ப அழுகியும் கண்ணீரும் வியாகுலத்தோட தான் நான் இருந்தேன். ஒரே நாள் இறந்துட்டோமே. எங்க வீட்டுல எல்லாருமே வந்து அழுகுறாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. டாக்டர் சொல்லிட்டாங்க, கூட்டு போறவே எனக்கு ஒரு நினைவுமே இல்லாம ஃபிட்ஸ் அடிக்கடிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, டாக்டர் வந்து நீங்க வந்து போயிட்டு நீங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, அவங்க எதுவுமே ஒரு ரியாக்ஷனுமே கிடையாதுன்னு சொன்ன உடனே மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ஃபிட்ஸ் மாத்திரையும் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் மாத்திரையும் தான் நான் சாப்பிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வெளிச்சம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னா, நான் யாரையுமே பார்க்க விரும்ப மாட்டேன். நம்ம பண்ண தப்பு ஒரு பக்கம், அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எனக்கு அது நினைவு இருக்கும். அதுக்கப்புறம் தெரியாது, அம்மா மாத்திரை கொடுத்துரும், அது போட்டு அப்படியே படுத்துருவேன். 2 வருஷம் எதுவுமே தெரியாது. இதற்கிடையில தான் வந்து என்னாச்சுன்னா, ஆப்ரேஷன் வந்து எனக்கு இந்த குழந்தை இறந்ததுனால மார்க் வந்து பால் கட்டிடுச்சு. கட்டி இந்த பக்கம் ஒரு கட்டி, இந்த பக்கம் 2 கட்டி இருந்தது. ஒரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா, கட்டி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அது வந்து நார்மல் அப்படி சொல்லி வந்தது. கர்த்தரோட கிருபை நிமித்தமாக கர்த்தரை முன்குறித்தபடினாலே கர்த்தர் விதமான காரியங்களை கர்த்தர் செய்தார். அது மாத்திரமல்ல, 2வது முறை இந்த பக்கம் 2 ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த 2 வருஷத்துல அம்மா கூட்டிட்டு போவாங்க. அம்மா எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்க அம்மா மட்டும்தான் எனக்கு அந்த நேரத்துல சாப்பாடுல இருந்து எல்லாமே கொடுத்து என்னை தூங்க வைக்கிறதுல இருந்து அப்படிதான் என் அம்மா பார்த்துப்பாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலைதான் வந்து
அதுக்கு பிற்பாடு நான் மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன். கையெழுத்து, எங்க வீட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆன பணத்தை கூட கையெழுத்து போட்டு, எனக்கு அந்த நிலைமையில இருக்கும்போது கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பணமும் போயிடுச்சு. இதுக்கு பிற்பாடு 2 வருஷத்துக்கு அப்புறம் காலங்கள் கடந்து போனதே சிவசேகர் கானாந்தோனி அவங்க வந்து என்னோட அத்தையோட கணவர். அவங்க யாரெல்லாம் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் வந்து நீ வந்து ஆலயத்துக்கு வரணும்னு சொன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா நீ வரணும், வரமாட்டேன்னு சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, ஆட்டோல கூட்டிட்டு நானும் அம்மா எல்லாருமே போனோம். அந்த ஆட்டோல ஏறி போகும்போதுதான், அங்க போகும்போது இந்த மாதிரி வசனங்கள் அநேகம் இருந்தது. அப்ப என்ன வந்ததுன்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு சொல்லி வந்தது. அந்த நேரத்துல கண்ணை கட்டிட்டு போனேன், கண்ணை அவுத்து விட்டாங்க அந்த வசனம். இப்படி இந்த வசனங்களை, அநேக வசனங்களை பார்க்கும்போது 4:30 மணி ஈவினிங் சர்வீஸ் போனோம். நைட்டு 10:30 மணி வரைக்கும் நான் அழுகுறேன். இந்த மாதிரி பாஸ்ட் வந்து அங்கி போட்டு உட்கார்ந்து இருக்காரு. அழுகுறேன், அப்படி அழுகுறேன். அவர் வந்து கேட்கிறாரு, அழுவிட்ட விடுங்க, எல்லாம் வந்து அழுவாதுன்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, அழுவிட்ட விடுங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளை எவ்வளவு மனசுல வச்சிருக்குது, எப்படி யாரால இருக்க முடியும், மற்றவங்க இருந்தா செத்து போயிட்டு இருப்பாங்க, ஆனா அந்த பிள்ளையாருக்கு உயிரோட இருந்து உங்க கூட சர்ச்சைக்கு வந்திருக்கு, அழுவிட்டன்னு சொல்லி அழுது முடிச்ச உடனே எனக்குள்ள ஒரு பாரம் போச்சு. தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணாரு, நீ ஆலயத்துக்கு 3 வாரம் வாமா போதும், அது மட்டும் போறோமா அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நிமித்தமாக நீங்களோட ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. இப்படி கிறிஸ்துவை அறியாத நாட்களிலே என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு ஆலயத்துக்கு போய் அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்து 2010 இது மாஸ்பெட் ஊழியம் செஞ்சு, அதுக்கப்புறம் ஊழியம் இப்படியே வேலை கிடைச்சது. ஒரு வேலை கிடைச்சது, சமையல் வேலை தான். இந்த வேலையை 26 வருஷம் அந்த வீட்டுல தான் நான் வேலை செய்யறேன். அப்படி கர்த்தர் அந்த வேலையை செய்தார். இப்படியே நகர்த்திட்டே வந்தது. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா தடுக்கிதான் கீழே விழுந்தேன். 2012 எனக்கு தெரியாது முதுகுல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போற நடக்க முடியல கால். அங்க போனவங்க பாத்தீங்கன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க, முதுகுல வந்து 3 எலும்பு ஒருங்கிடுச்சு, டிஸ்க் கட் ஆயிடுச்சு, நரம்பு கட் ஆயிடுச்சு, எல்லாமே கட் ஆயிடுச்சு, கால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே போறேன். ஹாஸ்பிட்டல் போனோடனே ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்லிட்டாரு. போனோடனே 4 லட்சம் ரூபாய் கட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் இழந்து நிக்கிற நான் எப்படி 4 லட்சம் ரூபாய் கட்ட முடியும்? ஆனா என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்றத சொல்லியிருக்காரு சப்பா. அந்த நாமத்தை தான் நான் வச்சு கேட்டேன், ஆண்டவரே என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களப்பா, எனக்கு யாருமே இல்ல, இது யாரு உதவ முடியும், உங்களை தவிர எனக்கு யாரும் இல்ல. கண்ணீரோடு கேட்கும் போது அந்த 4 லட்சம் ரூபாய் தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். எப்படி வந்தது எனக்கே தெரியாது. அப்ப அவிதமா கத்தது. அந்த ஆபரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு எலும்பெல்லாம் காலிக்கட்டில போனா எலும்பு வெட்டும் போது எலும்பெல்லாம் செதற பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் செதறி இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 7 மணி நேரம் ஆபரேஷன் நடந்து அந்த ஒரு எலும்பை வந்து அந்த கம்மு லண்டன்ல இருந்து கம்மு வர வச்சு ஒட்டி அந்த இடத்துல அப்படியே நிக்க வச்சிருக்காங்க, டிஸ்க் ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த உணர்வு நரம்ப அப்படியே டைட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி வச்சிருக்காங்க. ஆனாலும் நடக்கவே முடியாது, இவ்வளவுதான் நீ பட்ட படுக்கையாதான் இருக்கணும்னு சொன்னவங்க மத்தியில கர்த்தர் 2 வீலர் ஓட்டும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நான் எங்க வந்திருக்கேன்? தேனம்பேட்ல இருந்து வந்திருக்கேன். அவ்வளவுதான் வண்டிதான் ஓட்டு வந்தேன். ஐயாவும் சிஸ்டர் தான் வந்தாங்க. அப்போ அந்த விதமான அந்த ஆபரேஷன் வந்து கர்த்தர் பாதுகாத்தார். அப்படியே போயிட்டே இருந்தது காலங்கள். மறுபடியுமாக ஊழியங்கள் எல்லாருமே ஊழியம் வேலை இப்படிதான் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா 2018 திரும்ப கீழே விழுந்து நடுமுதல பெரிய பிராக்சர் விழுந்துருச்சு. டாக்டர் சொல்லும் போது இந்த மாதிரி ஃபைல் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன். ஃபைல் என்ன பண்ணிட்டாருன்னா எடுத்து வச்சுட்டாரு. முதல்ல பண்ணதே ரொம்ப சிவியரான ஆபரேஷன். இதுல திரும்ப நீ வந்து இந்த மாதிரி பண்ற, நான் பண்ண முடியாது, நீ போயிட்டு அட்மிஷன் போடுறேன் எல்லாம் பண்ணலாம். பாத்தீங்கன்னா அட்மிஷன் போட்டுட்டு 25 கிலோ வெயிட் மண்ணு மூட்டை எடுப்பு பெட்டு கட்டிட்டு கீழே இறக்கி விட்டுருப்பாங்க. வலி எடுக்கும் பாருங்க, அப்படி ஒரு வலி, கால் அசைக்கவே முடியாது. இந்த மாதிரி போகும்போது டாக்டர் வந்து சொன்னாரு, ஆபரேஷன் பண்ணலாம், ஆனா நீ ஃபிட்ஸ் மாத்திரை முதல்ல ஃபிட்ஸ் வந்து மாத்திரை எடுத்துருக்கிற, இப்ப அந்த பிரச்சனை இல்ல உனக்கு, ஆனாலும் இது வந்து ஸ்பைனல் பண்ணும்போது மைண்ட்ல வந்து அது போகும், நாங்க பார்த்துதான் சொல்ல முடியும் சொல்லி அட்மிஷன் போட்டாரு. போட்டதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு சொல்றாரு, ஒரு 3 லட்சம் ரூபாய் கட்டிட்டீங்கன்னா அந்த ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நான் எங்க போவோம் 3 லட்சம் ரூபாய்க்கு? அப்பயே ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு யாருமே இல்ல,
என்னோட அப்பா அம்மாவும் கொடுக்குற நிலைமையில இல்ல, இந்த மாதிரி சூழ்நிலை யார்கிட்ட கேட்க முடியும் அப்படி சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டேன். நான் சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க கொடுங்க நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் கிருபை நிமித்தமாக அந்த ஆபரேஷன் 2.5 மணி நேரம் நடந்திருக்குது. இந்த தலை கீழே இந்த கால் மேல போயிட்டு நடுவுல ஒரு ஆணி அடிக்கணும் செலுத்தல அப்படின்னு சொன்னா ஒரு ஆணி உள்ள போனா ஒரு ட்ரில் போடுவாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்க்ரூ எலும்புக்குள்ள அந்த ட்ரில்லிங் மிஷின் மாதிரி போட்டு அது வழியா லேசர் அனுப்பி அந்த எலும்பு ஒட்டிச்சு. பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு டாக்டர், இதுக்கப்புறம் நீ சுத்தமா நடக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டாரு. டாக்டர் அந்த ஆபரேஷன் முடிஞ்சது. அந்த பணங்கள் எல்லாம் கர்த்தரோட கிருபை நிமித்தமாக அந்த நாம் மகிமைக்காக அந்த பணம் எங்க வாங்கணும், திருப்பி கொடுக்கும்படியே கர்த்தர் கிருபை செய்தார். எந்த உதவியும் எனக்கு கிடையாது, கர்த்தர் பாக்குறாரு. எதுவுமே தெரியாது, எதுவுமே கிடையாது எனக்கு. ஆனாலும் அவரோட மாறாத தயவு இருந்து அந்த காரியங்களை கர்த்தர் கிருபை செய்ய முடியாது, கர்த்தர் கிருபை செய்தார். டாக்டர் பக்கத்துல நிக்கிறாரு. ஒரு வாரம் கழிச்சு நீ பிசியோதெரப்பி எல்லாம் பண்ணக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு நிக்கும் போது பக்கத்துல பிசியோதெரப்பி வந்திருந்தாங்க. இங்க நிக்கிறாரு டாக்டர் என்கிட்ட அவங்களுக்கு இவங்களுக்கு பிசியோ கிடையாது, நீங்க அப்படியே போயிடலாம்னு சொன்னா அவங்க பேசிட்டே நிக்கிறாங்க. டாக்டர் கையை நான் பிடிச்சு என்ன பண்ணேன்னா செபிச்சுட்டு, இசப்பா இவர் மத்தியில் நடக்கணும், நடக்க முடியாது இவரே சொல்றாரு, இவர் மத்தியில் நடக்கணும் ஆண்டவரே சொல்லிட்டு என்ன பண்ணானு அவர் கையை பிடிச்சிட்டு இறங்குறியா. நான் ஒரு கால் பாத்தீங்கன்னா நம்ம வாழை மரம் எப்படி இருக்கும், கீழே இருந்து பார்த்தா தடிமையா இருக்கும்ல, அந்த மாதிரிதான் கால் இருந்தது. அப்ப கீழே மொல்லமா இறக்கி வச்சுட்டு அவர் பார்த்துட்டு இறங்காதுன்னு சொல்றாரு. நான் இறங்கிட்டு 10 ஸ்டெப் அவர் முன்னாடியே போயிட்டு அந்த பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன சொன்னா தெரியுமா, அவரு மெடிக்கல் மிராக்கல்னாரு. நான் சொன்னேன், இல்ல சார், ஜீசஸ் பர் மிராக்கல், கரவையே தட்டுவோமா. நடந்து போயிட்டு வந்தேன். அவர் சொல்லிட்டாரு, நீ நடந்தா போ, இப்ப நடந்தா இனிமேல் நடக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் கர்த்தர் கிருபை நிமித்தமாக 6 மாசம் வீட்டுல இருந்தேன். அதுக்கு பிற்பாடு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன், ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சேன், 2 வீலர் ஓட ஆரம்பிச்சேன். இப்படியே காலங்கள் அப்படியே நகர்ந்துட்டே வந்தது. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா ப்ளீடிங் ஆச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனா, உனக்கு வயிற்றுல கட்டி இருக்குதுமா கர்ப்பப்பையில, நீ ஆபரேஷன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த சிஸ்டர் தெரிஞ்சு ஆபரேஷன் சொல்லிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப போயிட்டு அங்க போய் நான் சொன்னேன், நானே ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இது நடக்க போறது 7வது ஆபரேஷன், அதுவும் உங்களுக்கு சித்தமா இருந்தா சரி நடக்கணும் ஆண்டவரே, ஆனா நீங்க சாட்சியா நிறுத்தணும், நீங்க சாட்சி இல்லைன்னா உன் நாம தூஷிக்க கூடாது ஆண்டவரே, உன் நாம மகிமைக்கா என்ன வைக்கணும் ஆண்டவரே. அந்த ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணேன். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட்டு போயிட்டு ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. சேர்த்த உடனே என்ன ஆச்சுன்னா, அவங்க எல்லாமே டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. நீ இவ்வளவு பண்ணாங்க, செலவு பண்ணிட்ட, பாவம் நீ என்ன பண்ணுவ சொல்லிட்டு எல்லாம் சேர்த்துட்டாங்க. ஆபரேஷனுக்கு பாவம் 3 மாசம் 4 மாசம் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு 9வது நாள்லயே அந்த ஆபரேஷன் நடந்துச்சு. எனக்கு போகும்போது சுகர் பிபி எல்லாம் கிடையாது. ஆனாலும் அந்த ஆபரேஷன் முடிஞ்சு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா 105 டிகிரி ஜுரம், 500 சுகர், 500 பிபி எல்லாம் ஹை ஆயிட்டு இருக்குது. ஸ்ட்ரைட்டா நான் என்ன பண்ணிட்டேன்னா ஐசியூ போயிட்டு இருக்கேன், எனக்கே தெரியாது. அப்ப போன உடனே பிளட் கவுண்டிங்லாம் கம்மியாயிடுச்சுன்னா சொல்லி எங்க அண்ணா அம்மா எல்லார்கிட்ட சொல்லி எல்லாம் ஹாஸ்பிட்டல் வெளில உட்காந்து எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது, நான் ஐசியூல தான் இருக்கேன். 4வது நாள் ஒரு டாக்டர் அம்மா வராங்க, கேக்குறாங்க, உன் பேரு என்ன? மல்லிகா என் பேரு. முதுகு எந்திரிக்க முடியுமான்னு எந்திரிக்க பாக்குறேன், என்னை சுத்தி மிஷின் இருந்து. அதுக்கு பிற்பாடு பார்த்தா முதுகுல நீர் கட்டிலாம் இருக்கும்னு ஒண்ணுமே முடியல. அப்போ கேக்குறாங்க, உனக்கு ஜுரம் குறையவே இல்லை, உனக்கு டெங்கு பாசிட்டிவ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒண்ணுமே சொல்லல அப்ப கூட. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவங்க போயிட்டாங்க, நான் படுத்துட்டு இருக்கேன். ஒரு டாக்டர் இன்னொரு வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டில தண்ணி கொண்டு கொடுத்தாங்க. கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா, இதை மட்டும் நீ குடிக்கணும், வேற எதுவும் இல்லை சொல்லிட்டு நானே அந்த ஆக்சிஜன் எடுத்து வச்சுட்டு அதுல கையை வச்சு என்ன பண்ணேன்னா, ஆண்டவரே 2000 வருடங்களுக்கு முன்பதாக எங்களுக்காக கல்வாரில சிந்தப்பட்ட ரத்தம் ஆண்டவரே, அது ஒரு நாள் வீணாய் போக கூடாதுப்பா. 2 லட்சம் பிளேட்ஸ் ஒரே நாள்ல குறைஞ்சி சொல்றாங்க. அவங்க மத்தியில நீ சாட்சியா நிறுத்தின ஆண்டவரே. நடக்கவே முடியாதுன்னு சொன்ன டாக்டர் மத்தியில் நடக்க வச்சீங்க. இது ஏமாத்துற ஆண்டவரே, ஜீவனே போயிடும் சொல்லி சைன் வாங்கியிருக்காங்க. எங்க அண்ணன் கிட்ட ரத்தம் வாங்கியிருக்காங்க. எங்க அண்ணன் ரத்தம் என் உடம்புல ஏறக்கூடாது ஆண்டவரே, உங்க கல்வாரி சிந்தப்பட்ட ரத்தம் தான் ஆண்டவரே என்னோட சரீரத்தில் ஏறணும்னு சொல்லி அந்த கையை வச்சு நான் ஜெபிச்சேன், குடிச்சேன். 7 நாள் குடிச்சேன். 8வது நாள் எந்த டாக்டர் நீ பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்கள என்ன சொன்ன தெரியுமா, 3,10,000 பிளேட்ஸ் உங்களுக்கு
அதிகமாயிடுச்சு சொன்ன கடவுளை தத்துவமா விதமா கர்த்தர் வந்து நன்மைகளை செய்தார். இப்படியே வந்து எனக்கு அப்புறம் இந்த ஜெனரேஷன் கிடையாது. என்னை எதுவுமே வந்து சேர்த்தாங்க தெரியுமா ஹாஸ்பிட்டல்ல. என் ஃப்ரெண்டு 4 நாள் லீவு, 4 நாள் நான் ஐசியூல இருக்கும்போது 4 நாள் லீவ். அவங்க எந்த ஃப்ரெண்டை நம்பி தயவு செஞ்சு போயிடாதீங்க. என் ஃப்ரெண்டே எதுவுமே விட்டு அப்படிதான் போயிட்டாங்க. அதனால எந்த ஃப்ரெண்டை நம்பி போகக்கூடாது, ஏசப்பாவை மட்டும் தான் நம்ம நம்பணும். அப்படி போயிட்டு வந்து இந்த ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, எங்க அரேஷன் பிரேயர் குரூப் ஜெப கூட்டணியில எல்லாரும் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் சாட்சி சொல்லணும். அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த சாட்சி வந்து எனக்கு வந்துருச்சு அந்த நாள்ல. அப்ப அந்த சாட்சி சொன்ன எல்லாரும் கூகுள் மீட்ல இருக்கும், எல்லாரும் மியூட்ல போட்டு என்ன பண்றாங்க, உங்களை மாதிரி தான் அழுதுட்டு இருக்காங்க. எல்லாருமே அழுவும் போது ஒரே எல்லாம் ஓபன் பண்ணிட்டு, ஜபகணிஸ்டர் நீங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்களா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஆரம்ப பிரதர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சாட்சியை வந்து நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய காரியம் செய்வாரு, இவ்வளவு உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்காரு, நீங்க வந்து யூடியூப்ல போடுங்க அப்படின்னு சொல்லி. என்னோட வருமானமே குறைவுதான், 6000 ரூபாய் தான் எனக்கு சேலரியே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி யூடியூப்ல போட முடியும்? அப்பயே ஜெபம் தான், ஆண்டவரே இந்த சாட்சி போன நான் பிரதர் சொல்லிட்டாங்க, ஒரு பாட்டு எழுதி போட்டுட்டு, சாட்சி பாட்டு எழுதி போட்டுட்டு இந்த சொல்லணும் அப்படி சொல்லி யூடியூப்ல அதுக்கப்புறம் கர்த்தர் கிருபை நிமித்தமாக அந்த தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டு வாங்குற சம்பளத்துல குறைச்சு எல்லாமே அந்த யூடியூப்ல ஓபன் பண்ணி அபிஷியலா ஓபன் பண்ணி அந்த சாட்சி போட்டேன். போட்டு 3வது நாள் ஒரு போன் வருது ஐடியூல இருந்து. தம்பி போன் பண்றாப்ல, பாஸ்டர் வந்து சாய் பிரகாஷ் அப்படின்னு சொல்லி போன் பண்ணி என்ன சொல்றாரு, அக்கா நீங்க மல்லிகா ஜபகணிங்களா அப்படின்னு. ஆமாப்பா மல்லிகா ஜபகணி தான் அப்படி சொன்னோன்னே, ஏசப்பா இருக்காருன்னு தெரியும்க்கா எங்களுக்கு, ஆனா இவ்வளவு ஒரு நன்மை உங்களோட வாழ்க்கையில செஞ்சிருக்காரா, நீங்க எப்படி இதெல்லாம் நீங்க வந்து சகிச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களோட சூழ்நிலை இப்படிதான் இருக்குது எங்க வீட்டுல, ஆனாலும் நீங்க எப்படியாவது என்ன பண்ணணும், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இனிமே எங்களோட ஃபேமிலியில பாத்தீங்கன்னா 25-28 குடும்பங்கள் இருக்குது, அதுல ஒருத்தரும் 40 பேர் 50 பேர் இப்படி இருக்காங்க. நாங்க இனிமேல் வந்து நாங்க வந்து அந்த தெய்வத்தை நாங்க கும்பிட மாட்டோம், எல்லாருமே வேலை செய்யறதுக்கு அட்வென்ட் சர்ச்சுக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தை ஒரே நாள்ல ரட்சிக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். நான் மட்டும் இந்த அரேஷன் பிரேயர் குரூப்ல இணைஞ்சு ஜெபிக்கல, அந்த 1 மணி நேரத்தை நான் ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னா நீ கர்த்தர் இந்த இடத்துல நிக்க வச்சிருக்க முடியாது. சாட்சியை கேட்ட அநேகர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு லா படிக்கணும்னு ரொம்ப ஆசை சின்ன வயசுல இருந்தே. அதுக்கு பிற்பாடு கர்த்தருடைய கிருபை நிமித்தமாக சாட்சியோட நம்ம போயிடக்கூடாது, பாட்டோட போயிடக்கூடாது, நம்ம செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கிருபை நிமித்தமாக நீ கர்த்தர் பிடிஎச் படிக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? இந்த 2 மாசத்துல இந்த படிப்பு முடிய போகுது எனக்கு. அவ்விதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன் என்னோட சாட்சியை நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம நினைக்கலாம் நம்மளுக்கு சின்ன ஜுரம் வந்துருச்சு, அதுக்கு பிற்பாடு ஊழியத்துக்கு போகும்போது முட்டி உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு, எத்தனையோ டைம் வீட்டுல இருந்திருக்கேன். போன வாரம் ஃபுல்லா 104 டிகிரி ஜுரம், என்னால முடியவே இல்லை. ஆனாலும் கர்த்தர் ஜெபத்திலேயே தடுத்திருந்தபடினாலே எனக்குன்னு உதவி செய்யவோ ஒத்தாசையவோ யாருமே இல்லை. எங்க அம்மாக்கு இடைப்பட்ட நாட்கள்ல கேன்சர் வந்துருச்சு, யாருமே அண்ணாக்கு வேலை இல்லை, எல்லாருமே வந்து கைவிடப்பட்ட சூழ்நிலை தான். அப்பா இறந்துட்டாரு, இறந்து 7 வருஷம் ஆகுது. அம்மா என்னோட தான் இருக்காங்க, வருவாங்க போயிடுவாங்க அண்ணாக்கிட்ட. இந்த மாதிரி அம்மாக்கு வாயில தான் வந்துருச்சு. அவங்கள பார்க்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த நாட்கள்ல எங்களை அவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி வளர்த்தாங்க. ஆண்டவருடைய ஜெபத்துல போறாங்க. கடைசியா ஒரு நாள் டாக்டர் கிட்ட போய் சொல்லும் போது சொல்றாரு, இது ஃபுல்லா எடுக்கணுமா, அவங்களுக்கு கேன்சர்னே அவங்களுக்கு தெரியாது, இது ஃபுல்லா எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னால கீழே உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது, ஆனாலும் இன்னைக்கு 2 வீலர் ஓட்டுறேன் நானு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ண, நானு ரொம்ப என்னால தாங்க முடியல, பணமும் கையில இல்ல, பணம் பணம் கட்டிட்டே இருக்க சொல்றாங்க. முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட 12:30 மணிக்கு போட்டேன், இப்படிங்கிற 4:30 மணி வரைக்கும் நான் எப்படி ஜெபம் பண்ண எனக்கே தெரியாது. அழுகும் ஆண்டவர்கிட்ட, இசப்பா எனக்கு யாருமே இல்லையே, நான் எப்படி அவங்களை காப்பாத்துவேன், எப்படி நான் என்ன செய்ய போறேன், எனக்கு ஜீவனை கொடுத்தீங்களே அவங்களுக்கு கூட ஆண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4.5 மாசம் பாத்தீங்கன்னா போராட்டத்தின் மத்தியில தான் அந்த கரண்ட், அந்த கீமோ கொடுக்குறது இப்படி எல்லாம் நடந்தது. ஆனாலும் கர்த்தர் கிருபை நிமித்தமாக குளிக்கலாம் என்னைக்கு சொல்றாங்களான்னு அன்னைக்கு நான் ஞானஸ்தானம் கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ண, நான் சொன்ன உடனே கர்த்தர் கிருபை நிமித்தமா டாக்டர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. டாக்டர் சொன்னாங்க, எனக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்க வந்து கிறிஸ்டியன் டாக்டர் எப்சி பண்றவங்க தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, குளிக்கலாம் நீங்க நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுல குளிக்க வச்சுட்டு மறுநாள் எங்க சபையில போய் சொல்லி அவங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார்.
இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு உபத்திரம் வரலாம், உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் எதிர்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த வண்ணமாக நம்மளுக்கு பாடுகள் வரும், உபத்திரம் வரும், நிந்தைகள், அவமானம் எல்லாம் வரும். எல்லாத்தையும் சகிச்சாதான் இந்த இடத்துல நம்ம நிக்க முடியும், அது ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். கர்த்தர் இந்த வாய்ப்பை தவறிவிடாதபடிக்கு அவர் வைத்த ஒரு அந்த ஓட்டத்தை தான் நம்மளுக்கு மரண வழியை ஜீவன வழி வைத்திருக்கிறார். அந்த ஜீவனோட வழியில ஓடும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இம்மட்டுமாய் என்னை எல்லா வித கஷ்டத்திலிருந்தும் பாரத்திலிருந்தும் எத்தனை பேர் நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டவங்க மத்தியில் இன்னைக்கு விதமான காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையை செய்திருக்கிறார். இந்த வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி. சபை போதராகிய உங்களுக்கு ஐயாவுக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சபை மக்களாகிய எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி இயேசு கிறிஸ்து நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென்.